சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 5/4/2025 சனிக்கிழமை, பங்குனி மாதம் 22ஆம் நாள், அஷ்டமி திதி. இன்று இரவு 7:27 வரை. புனர்பூசம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:32 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் என்கின்ற ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய, முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ மிகப்பெரிய உன்னத நாளாக இந்த நாள் அமையும். அதே போல இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான ஆதாயத்தை அடைவதற்கும் இந்த நாள் உகந்த நாளாக அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய விரயஸ்தானத்தில் 5 கிரகங்கள் ஒன்று கூடியிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகுன்னு சொல்லிட்டு 5 கிரகங்களுமே மிக முக்கியமான ஒரு கிரகங்கள். ஐயா, போன வாரம் வேறு 7 சனி ஆரம்பிச்சிருச்சுன்றாங்களே. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு 50 வயது தாண்டியவர்களுக்கு பொங்கு சனி என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் சுற்று சனியாக இது செயல்படும் என்பதால் வீட்டில் சுப விஷயங்கள், மங்கள காரியங்கள், பெண்களுக்கு ஏதேனும் ஒரு நல்லதுகளை செய்யக்கூடிய பூப்புனித விராட்டு விழா, வளைகாப்பு போன்றவைகள், திருமணம் போன்றவைகள் இதுவரைக்கும் தள்ளி தள்ளி போயிருந்ததெல்லாம் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 மாதத்திற்குள்ளேயே மேஷராசிக்காரர்களுடைய இல்லங்களில் கெட்டி மேலே சத்தம் கேட்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. அதே நேரத்தில் மற்றவர்கள் திருமணம் முடிஞ்சவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கட்டிடங்களுக்காக செலவு பண்ணுறது, சுக்கரன் சார்ந்த சில விஷயங்கள், வீடு கட்டுறதுக்காக ஒரு கட்டிடம் கட்டுறேங்க, அல்லது வீட்டுக்காக நான் ஏற்கனவே பேங்க்கில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டேங்க என்கின்ற மாதிரி சுப விஷயங்களுக்கு விரயங்களை செய்யக்கூடிய ஒரு முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம். இளைய பருவத்தினருக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு வாரத்திற்கே இப்படித்தான் இருக்கும். தூரமான இடங்களுக்கு போகிறது, வட மாநிலங்களுக்கு போகிறது, அல்லது மேற்கு நாடுகளுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் படிக்கிறதுனாலையோ அல்லது வேலைக்கு போகிறதுக்கு, இன்டர்வியூ போகிறதுக்கு, ஒருத்தரை பார்க்க போவதற்கு, வியாபார நிமித்தமாக போகிறேன், தொழில் நிமித்தமாக போகிறேன், ஒரு ஆர்டர் பிடிக்க போகிறேன், அல்லது ஒருத்தர்கிட்ட பேச போகிறேன் என்கின்ற மாதிரி தூர இடங்களுக்கு பயணம் வந்து அதன் மூலமாக அந்த பயணத்தின் இறுதியில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. 12ஆம் இடம் குறிப்பாக எல்லா நிலைகளிலையும் செலவு வரும் என்றாலும் கூட அசுபமா சுபமா என்பது மற்ற கிரக சேர்க்கையை பொறுத்து இருக்கு இல்லையா. ஆக சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதை சர்வ நிச்சயமாக சொல்லலாம். சொந்தக்காரங்கனாலேயும் பெண் வழி உறவுகள்னாலேயும் அத்தை, சித்தி போன்றவர்கள் அல்லது ஆண்களுக்கு கூட பிறந்த அக்கால், தங்கை மூலமாக ஏதேனும் ஒரு பெண் வழி உறவுகள் மூலமாகவும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுக்க செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை, வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவைகள் இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் இருந்தாலும் கூட முன்னர் இருந்ததை விட பொருளாதார முன்னேற்றம் நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்பு என மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாள் தாங்க இந்த நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள் ஒன்று கூடியிருக்கிறது. ராஜயோகாதிபதி சனி இப்போ 11ஆம் இடத்திற்கு ஒரு வாரமாக மாறி இருக்கிறார். மிகப்பெரிய நல்ல மேன்மைகள், உன்னதங்களை எட்டக்கூடிய ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய ஒரு கோபுரத்தின் உச்சிக்கு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்னும் ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்காவது 2.5 வருஷத்துக்காவது நல்ல காலம் தாங்க சொல்லுவோம். எல்லா நிலைமைகள்லையும் பார்த்திங்கன்னா சாதகமான அமைப்புள்ள கிரகங்கள் நல்ல திருப்பங்களை அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. இன்னும் ஒரு 40 நாளில் பார்த்திங்கன்னா அப்படியே குரு பகவான் வேறு 2ஆம் இடத்திற்கு தன வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு மாறுவார். ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இவைகள் எல்லாமே தொட்டது துலங்கக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில், ஜீவன அமைப்புகளில் லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புன்றதை காட்டுது. பொதுவாகவே 11ஆம் இடம் அண்ணன், அக்கால் போன்ற தனக்கு முன்னால் பிறந்தவங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அக்கானாலேயோ அண்ணனாலேயோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனவங்க, அக்கா வாழ்க்கை சரியாக இல்லை, அண்ணனுக்கு ஒரு உடல் நல்லா இல்லை, அவ்வளவு அவருடைய வாழ்க்கை, அவருடைய பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இல்லை என்கின்ற உண்மையான தம்பி தங்கைகளாக கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இனி
இனிமே அந்த கவலை படிப்படியாக 2 மாதத்துக்குள்ளே தீர்ந்துடக்கூடிய அத்தனை சம்பவங்களும் நிகழக்கூடிய ஆரம்ப நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாங்க. நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சட்ட போராட்டங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு கேஸ் ரொம்ப நாளாக எழுத்துக்கிட்டு இருக்குதுங்க, குடுத்தனக்காரர் மேலே கேஸ் போட்டிருக்கேன், அல்லது அவர் என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு செக் ரிட்டன் கேஸ், இந்த சிறு குற்றங்கள்னு சொல்லும் இல்லையா, தெரியாதனமாக சொத்து கித்து இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி சட்ட போராட்டம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, காவல்துறைக்கு போயிடுச்சு, இதில் வெற்றி கிடைக்கணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்திலேயே அதற்கான வெற்றி நிகழ்வுகள், வெற்றி அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நம்முடைய அமைப்பை எப்படி எடுத்து சொல்லலாம் என்பதற்கான சில தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். இதுவரைக்குமே பணம் வரக்கூடாத ஒரு இடங்களில் இந்த முயற்சி இவ்வளோதாங்க, இதுக்கு மேலே இதில் காசு வராது என்று கைவிட்டு போன சில நிகழ்வுகள் கூட இல்லை, இதை இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நல்ல விதமாக சம்பாதிக்க முடியும் என்கின்ற மாதிரியான பொருளாதார முன்னேற்றங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய, கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 3 மாத காலத்திற்குள்ளே இருக்கும். ஆகவே எல்லா நிலைமைகளிலையும் சகல பாக்கியங்களும் அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சி, முன்னேற்றம் போன்றவைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த நாளில். மிதனராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இப்போது 5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கு. ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். நல்ல வேளையாக அவர் நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அமைப்பிலும் இருப்பது, 2ஆம் இடத்தில் இப்போ செவ்வாய் வந்திருந்தாலும் கூட ஒரு நிலையில் அவர் பலவீனமாக இருக்கிறதுன்னு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கும். இன்னும் ஒரு மாத காலத்திற்கு கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. ஃபேமிலி விஷயத்தில் என்ன எடுக்கிறது, கணவன் மனைவி ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருப்பது, அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் தான் நடக்கும். மிதனராசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி பேருக்கு மேலே மிதனராசிக்காரர்கள் இருப்பீர்கள். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் ஏதேனும் ஒரு நிலையில் முதல்ல கொஞ்சம் மனச்சங்கடம், முதல்ல கொஞ்சம் சோர்வுகள், கலக்கங்கள் போன்றவைகளை கொடுத்தாலும் கூட அதன் பிறகு சுதாரித்து கொண்டு ராசிநாதனுடைய நீச்சபங்க ராஜயோக அமைப்பின் காரணமாக எதுவும் நம்ம தலைக்கு மேலே போயிடாது, எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுக்கலாம் என்கின்ற ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடத்துல இன்றைக்கு சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய அவர்களுக்கான அந்த ஃபேன்சி ஐட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு, அவங்க போட்டுக்கக்கூடிய ஆடை அணிகலன்கள் போன்றவைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அதை தயாரிக்கிறவங்க, அதை விற்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்தே நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. தென்னை மரம், பனை மரம், பாக்கு மரம் போன்ற உயரமான மரங்கள் சம்பந்தப்பட்ட விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இன்னிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மெஷினரிஸ் துறைன்னு சொல்லப்படக்கூடிய காரு, பைக்கு டீலர்கள் அல்லது இரும்பை கையில் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயிகள் போன்றவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் மிதனராசிக்காரங்களை சொல்கிறேன், மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கடந்த காலங்களில் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இல்லை என்றாலும் கூட இப்பொழுது நடந்திருக்கின்ற, போன வாரம் நடந்திருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, குறிப்பாக குழந்தைகள் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தம், பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல, பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை நல்லா இல்லை, இந்த மாதிரியான நிலைகளில் எதையும் செய்யலாம், இனிமேல் பிள்ளைங்க நன்றாகவே இருக்கும், நமக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக தீரப்போகிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அதற்கேற்றாற் போல முயற்சிகளும், ஒரு புத்துணர்ச்சியோடு இருந்தால் தானே முயற்சிகளை பண்ண முடியும், முயற்சி பண்ணால் அது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை வருவதோடு முயற்சி செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் கைகூடி வரக்கூடிய ஒரு சிறப்பு யோக நல்ல முன்னேற்றமான நாள் மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல 5 கிரகங்கள் கூடியிருக்கு. ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம், ஒரு வாரம் ஆச்சு உங்களுக்கு அஷ்டமச்சனி என்கின்ற அமைப்பு விலகி. அப்போ அஷ்டமச்சனி விலகினாலே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்பது தான் ஜோதிடத்துடைய விதி. ஆக கெடுதல்கள் எல்லாம் விலகி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை நோக்கி பாக்கியங்களை அடைவதற்கான அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கடந்த 2 வருஷமாக எது எதெல்லாம் உங்களுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததோ, திருமணம் நடக்கலை, புத்திர பாக்கியம் கிடைக்கல, சரியான வேலை கிடைக்கல, தொழில் அமையலை, வியாபாரம் நன்றாக இல்லை, முன்னேற்றமே இல்லை, 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த விஷயத்தில் என்னுடைய மனசு கலக்கமாக இருந்தது, இந்த விஷயத்தில் நான் ஜெயிக்க முடியாமல் இருந்தது,
வந்தது. இந்த மாதிரியாக கடந்த 2 வருடங்களாக என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அவைகளெல்லாம் கிடைப்பதற்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு முன்னேற்றமான நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாங்க. இதுவரைக்குமே 12ஆம் இடம் விரயத்திலிருந்து வந்த ஜீவனாதிபதியும் யோகாதிபதியுமான செவ்வாய் இப்பொழுது ராசியிலேயே பலவீனமான நிலைமையில் இருந்தாலும் கூட ராசியில் செவ்வாய் இருப்பது என்பது ஒரு துருதுருப்பு, ஒரு பரபரப்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு தைரியம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. என்ன ஒன்று, கொஞ்சம் அதிகமாக கோவப்படுவீங்க, டக்குன்னு ஒரு கோவம் ஒன்று வந்துடும். என்ன இருந்தாலும் நம்ம கரெக்டாக தானே நடக்கிறோம், இவங்க நம்ம ஸ்பீடுக்கு வர மாட்டேன்றாங்களே, இவங்க நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி செயல்பட மாட்டேன்றாங்களேன்ட்டு யாராவது ஒருத்தர் மேல் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல கணவன் மீது, மனைவி மீது, அண்ணன் மீது, தம்பி மீது, அப்பா அம்மாக்கள் போன்றவர்களின் மீது, உறவுகளே இல்லைனா கூட உறவாக நினைக்கக்கூடிய நட்புகளின் மீது இந்த வாரத்திலேயே ஏதாவது ஒரு சீற்றம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆக எல்லா நிலைகள்லையும் தன் நிலையை அப்படியே கொஞ்சம் அறிந்து கொண்டு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இன்னும் ஒரு மாத காலத்திற்காவது ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த 1 மாத காலத்திற்கு கோபதாபங்களை அடக்கி வைக்க வேண்டிய அமைப்பாக கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்லலாங்க. உண்மையிலே கடகத்திற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகிட்டதுனால எது தேவை என்பது இந்த வாரத்திலேயே ஒரு உறுதிப்படும். வேலைக்கு போகலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, இந்த படிப்பு படிக்கலாமா, அங்கே படிக்கலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அல்லது வெளிநாட்டில் தான் இருக்கணுமா, உள்நாட்டிற்கு திரும்பி வந்துடணுமா, அவரவர்கள் இருக்கின்ற நிலைமைகளுக்கேற்ப இதுவரை தெளிவில்லாமல் இருந்த விஷயங்கள் எதுக்குமே ஒரு முடிவெடுக்க முடியலையே, இவர் சொல்கிறதையும் கேட்க முடியல, அவர் சொல்கிறதையும் கேட்க முடியல, இந்த மாதிரியான நீங்களாகவே ஒரு முடிவுக்கு எடுக்க முடியாத சூழ்நிலைகள் அத்தனையும் இப்போதிலிருந்து இந்த நாளிலிருந்து அப்படியே படிப்படியாக விலகி நம்முடைய உடம்புக்கும் மனசுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் எது தேவை என்கின்ற ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் சொல்லலாங்க. உண்மையிலேயே பொற்காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை மனம் உணரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்னையிலிருந்து. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி ராகுன்னு சொல்லப்படக்கூடிய பாவர்கள், உங்களுடைய ராசிநாதன் கூட 8ஆம் இடத்துல தான் மறைஞ்சிருக்கிறார். ஆனாலும் அங்கே உச்ச சுக்கிரனோட இணைவில் இருக்கிறனால அப்படி ஒன்றும் மோசமான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமையும். பொதுவாகவே 8இல் சனி இருந்தாலும் கூட அங்கே சுக்கிரனோடு அவர் சேர்ந்திருக்கிறார் இல்லையா, அப்போ அந்த சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது சனிக்கு ஒரு சுபத்துவ தன்மையை ஏற்படுத்தி எதிர்பாராத திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அடாடா எனக்கு அஷ்டமச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு 2 வருஷம் கொஞ்சம் சுமாரான காலகட்டம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே இப்பொழுது 12 ராசிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த அட்டமத்து சனியிலிருந்து வேதை அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ராகு 7ஆம் இடத்திற்கு வர்றதுனால மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வேதை அமைப்புகள் வந்துடுறது இல்லையா, அதனால் அஷ்டமச்சனியுடைய பாதிப்புகள் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெரிதாக நிச்சயமாக இவர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. அதே நேரத்தில் இன்னொரு பாதிப்புகளையும் சொல்லலாம். இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல அப்படியே அமர்ந்திருக்கிறார். அங்கே நீச்ச நிலையில் இருக்கிறார். அவர் கொஞ்சம் ராஜயோகாதிபதி இல்லையா, அப்போ இந்த வாரத்தில் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதேனும் ஆஸ்பத்திரி செலவுகள் மாதிரி அவர்களோடு கருத்து வேற்றுமை அல்லது அவர்களுக்கு ஏதாவது செலவு செய்கிறது, விரயமாகிறது, அல்லது பங்கு சந்தையிலிருந்து ரொம்ப முக்கியமாக நம்பின ஒன்று பங்குச்சந்தை, யூக வணிகம், இந்த மாதிரியான அமைப்புகள், அல்லது நமக்கு வரவேண்டிய பணம் இவர் கண்டிப்பாக கொடுத்துருவார், இந்த இடத்துலேருந்து பணம் கண்டிப்பாக வந்துடும், இந்த மாதிரி நம்பிக்கொண்டிருந்த ஒரு விஷயம், நம்பிக்கொண்டிருந்த பணம் சற்று வருவதற்கு தாமதமாகக்கூடிய சூழல், அதன் மூலமாக என்னடாது இதை நம்பி வந்தமே, இதை நம்பித்தானே இதை செய்யணும், இதுக்கு கனெக்ட் வச்சுருந்தோம், இது வரலைன்னா நம்ம பேரை காப்பாற்ற முடியாது, இங்கே கொடுக்க முடியாது, அங்கே கொடுக்க முடியாது என்பது மாதிரியாக ரொம்ப நம்பி இருந்த ஒரு விஷயம் நடக்காமல் காலை வாரக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் முழுமைக்குமே, இன்றிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கு கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை தவிர்த்து வேறு எந்த நிலையிலையும் குறிப்பாக வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் தர்ம சங்கடங்கள் எதுவும் வராத அமைப்புகள் உண்டு. இன்னொரு பலனையும் சொல்லிடலாம். உண்மையிலேயே வேலைக்காரர்கள் அல்லது உதவியாளர்கள் அடுத்தவர்களை நம்பி நம்முடைய வேலையை விடுறதுன்றது மட்டும் இப்போது இன்னும் ஒரு 30-40 நாட்களுக்கு கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் செய்யக்கூடாது. இவரைத்தான் நம்பினேன், அவரைத்தான் நம்பினேன் அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளே முன்னின்று பார்த்து இதை இவர் செய்வாரா அல்லது இவர் செஞ்சிட்டாரா என்ற மாதிரி ரீசெக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, மறுபடியும் செக் பண்ணுறது, அந்த மாதிரி கண்மூடித்தனமாக மற்றவர்களை நம்பிவிடாமல் நம்மளே முன்னின்று அனைத்து வேலைகளையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய முதன்மை நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் என்று.
கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு என்று 5 கிரகங்கள் ஒன்று கூடியிருக்கின்ற ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. பொதுவாகவே ராசிநாதன் பலவீனமானாலே மனசு கொஞ்சம் டல் அடிக்கும், கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், எல்லா நிலைமைகளையும் கொஞ்சம் குழப்பங்கள் வந்துடும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ட்டு. இன்னும் ஒன்று பாருங்கள், கன்னிராசிக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ராசிநாதன் நீச்சமானாலே அந்த ராசியுடைய கடும் பாவி என்று சொல்லப்படக்கூடிய 6, 8 கூடியவர்கள் பலவீனமாகணும். உங்களுடைய அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் இன்றைக்கு 11ஆம் இடத்துல பலவீனமாக இருக்கிறது. நல்ல வேலையாக நீங்களும் பலவீனமாக இருக்கின்ற அதே நேரத்தில் எதிர்ப்புகளும் எதிரிகளும் பலவீனமாக இருக்கிறார்கள் என்கின்ற தன்மையில் ஒரு ஆசுவாசம், சந்தோஷம் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையும். கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது முட்டல்கள், மோதல்கள், முரசல்கள் வரக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு மாதத்துக்கு இருக்குது. மனைவி கிட்ட இருந்து சரியான பதிலடி வரும். அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்கார சகோதரர்கள், ஆண்கள் கொஞ்சம் கவனமாகவே எதுலேயும் இருக்கணும். ஏடாகுடமாக எதையாவது மனைவிகிட்ட போய் சொல்ல போக நீங்கள் இப்படியா, நீங்கள் அப்படியா, நீங்கள் எப்படியான்ட்டு ஏதாவது ஒன்று டக்குன்னு உண்மையான பதிலடி வந்து விடும்ன்றதுனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்கள் பெண்கள் கிட்ட வாயை கொடுக்காமல் இருக்கிறது இந்த வாரம் முழுமைக்குமே கன்னிராசிக்காரர்களுக்கு சரியான ஒரு ஜோதிட பலனாக இருக்கும். கல்யாணம் எங்களுக்கு ஆகலைங்க, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்னு சொன்னால், தோழிகளிடமிருந்தோ அல்லது நட்புகளிடமிருந்தோ ஏதேனும் ஒரு கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. பொதுவாகவே இந்த கண்டகச்சனின்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்துலேருந்து சனி ராசியை பார்த்தாருன்னா என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் பிடிவாதத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்தவர்களுடைய கருத்து என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது என்னுடைய ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டில் நான் மாறவே மாட்டேன், இதை நான் நிரூபிச்சே தீருவேன் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே வந்திருக்கிறது. ஒரு நேர்மையான பிடிவாதம்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, நான் சொல்கிறது கரெக்டு தானங்க, ஆக நீங்கள் ஏன் அதை தப்புன்னு சொல்கிறீங்க, முடிஞ்சால் என் வழிக்கு வாங்க, இல்லைன்னா நீங்கள் போய்கிட்டே இருங்க என்கின்ற மாதிரியான எண்ணங்கள், தோற்றங்கள், அது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே இப்போது கண்டகச்சனியின் விளைவாக சகல வயதிலையும் இருக்கக்கூடியவர்கள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இதை தங்களுடைய கல்வி, வேலை, தொழில் போன்ற அமைப்புகளில் இந்த மாதிரியான குணங்களை காட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஜோதிடம் என்பதே வருமின் உரைப்பது என்பதால் இந்த மாதிரியான பேச்சு நடவடிக்கைகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு மற்றவர்களோடு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போகிறதுக்கான அமைப்புகளை கன்னிராசிக்காரர்கள் செய்து கொண்டாலே இந்த 7ஆம் இடத்து சனியை ஜெயித்து விடலாம் அப்படிங்கிறதாங்க உண்மை. விரையாதிபதி இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறனால கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதேனும் செலவுகள் வரக்கூடிய தன்மை, அந்த செலவுகளின் மூலமாக கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மை என எல்லாம் இருந்தாலும் கூட பிற்பகல் 4 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சூழ்நிலைகளின் மூலமாக அனைத்தையும் கன்னிராசிக்காரர்கள் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் தாங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு ஆரம்பிக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லிடலாங்க. ஒரு வாரம் ஆச்சு சனிப்பெயர்ச்சி நடந்து. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒரு வாரத்திற்குள்ளேயே ஏதாவது நல்லதுகள் நடந்திருக்கணுமே அப்படின்னு எதிர்பார்த்த நிறைய பேருக்கு கொஞ்சம் ஏமாற்றங்கள் தான் இருக்கும். கிரகங்கள் சாதகமற்ற தன்மைகள் என்று சொல்லப்படக்கூடிய கெடுதல்களை உடனே செய்யும். ஆனால் நன்மைகளை படிப்படியாக கண்ணுக்கு தெரியாத அளவில் தான் வளர்ச்சியவும் நன்மைகளையும் கொடுக்கும் என்பதால் இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக மனசு சந்தோஷமாக இருக்கிறது, உடல் நிலைமை நல்லா இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்புகள் என 6ஆம் பாவகத்தில் மிக முக்கியமான பாவகிரகங்கள் இருக்கக்கூடியதனால வரக்கூடிய நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. 6ல் பாருங்கள், சூரியன், ராகு, சனி என்கின்ற இந்த 3 பாபர்கள் இருப்பது பெரிய அளவில் இதுவரைக்கும் உங்களை உறுத்தி கொண்டிருந்த ஒரு கடன் அல்லது வேலைக்கு போக முடியாத ஒரு நிலைமை, வேலை எனக்கு சரியாக கிடைக்கல, என்னுடைய திறமை கேட்டார் போல் இது ஒரு வேலை இல்லை, டார்கெட்டில் போய் மாட்டிக்கிட்டேன், வருஷம் முழுக்க, நாள் முழுக்க, மாதம் முழுக்க, வாரம் முழுக்க உழைச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் இதை செஞ்சால் தான் இது அப்படின்ற மாதிரியான டார்கெட் அமைப்புகள் இருக்குது. ஒரு ஃப்ரீடமாக வேலை செய்ய முடியல, நைட் ஷிஃப்ட் போடுறாங்க. இந்த மாதிரி வேலை பளுவின் காரணமாக கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்தே, இந்த வாரத்திலிருந்தே அப்படியே இந்த ஸ்ட்ரெஸ் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே உடல் ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மை. கடனை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, மாத வாடகை கூட கட்ட முடியாத அளவுக்கு 2 மாதம் பெண்டிங்கை வச்சுருக்கிறேன், இஎம்ஐன்னு சொல்லப்படக்கூடிய வண்டிக்கு இது கட்ட முடியல, வீட்டிற்கு கட்ட முடியல, இந்த மாதிரியான மாதாந்திர தவணைகளை செலுத்த முடியாத ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே படிப்படியாக நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. பணம் எங்கே வருகிறது, எந்த வேலைக்கு போனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கும், என்ன தொழில் பண்ணலாம், என்ன வியாபாரம் பண்ணலாம் என்பது போன்ற ஒரு
தெளிவான முடிவுகள், இனிமேல் நம்ம எந்த தப்பும் முடிவும் எடுக்க மாட்டோம் என்கின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நாள்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம். 10ஆம் இடத்துல செவ்வாய் இப்போது நீச்ச நிலைமையில் இருக்கிறது. தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய தொழிலுக்கு விவசாயத்துக்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. செம்மண் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பெருமக்கள் துலா ராசியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தை போல அல்லாமல் இன்னும் ஒரு 2 வருஷத்திற்கு மிகப்பெரிய உன்னதங்கள் விவசாயத்தின் மூலமாகவே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே போலவே நெருப்பு சார்ந்த, சிகப்பு நிறம் சார்ந்த, கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டிருப்பவர்களுக்கு கூடுதல் லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சம ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் பாவகத்தில் இப்போது சூரியன், புதன், சனி, ராகு, சுக்கிரன் 5 கிரகங்கள் கூடியிருக்கு. ஒரு 5 இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் இருப்பது எதற்கும் ஒரு நல்ல சிந்தனைகளை, தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் பாருங்கள், இதுவரைக்கும் 8ஆம் இடத்தில் இருந்து வந்த உங்களுடைய ராசிநாதன் இப்போது 2 நாட்களாகவே 9ஆம் இடத்துல நீச்ச நிலைமையில் பலவீனமாக இருக்கிறார். ஆனாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நான் அடிக்கடி சொல்கிறேன். கடந்த ஒரு சில மாதங்களாகவே குரு பகவான் அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் இருக்கிறது. ஒரு பக்கம் ராசிநாதன் பலவீனமானாலும் கூட ராசி சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால முன் வச்ச கால பின் வைக்காமல் எதையும் நான் செய்வேன் என்கின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஐயா, அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சுன்னு பார்த்தா இப்போ 5ஆம் இடத்து சனியில் வந்து எதையோ பயமுறுத்துகிறாங்களே, அப்படி ஏதாவது எனக்கு கெடுதல் நடந்துருமா என்று பார்த்தால் நிஜமாக சனினால் பெரிய கெடுதல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னு பார்த்தா உங்களுடைய யோகாதிபதியான குருவின் வீட்டில் தானே சனி மாறி இருக்கிறாரு. ஆனால் ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது எப்போ பார்த்தாலும் ஒரு பிள்ளைங்களை பற்றின ஒரு கவலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக பெற்றவர்களாக ஒரு 50-60 வயசில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். வாழ்க்கையே பிள்ளைங்களுக்காகத்தானங்க. அவங்க நல்லா இருந்தால் தானங்க நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். பிள்ளைக்கு வேலை போன்ற விஷயங்கள், தொழில் போன்ற விஷயங்கள், பிள்ளையுடைய திருமணம், பிள்ளையுடைய பிள்ளை பாக்கியம், பேரன் பேத்திகள் நமக்கு கிடைப்பது என்பது போன்ற விஷயங்களில் இந்த வாரம் முழுக்கவே கொஞ்சம் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டுங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுதுங்களோ, ஏது பண்ணுதுங்களோ, ஒருவேளை அவங்க கஷ்டப்படுறத நமக்கு தெரியாமல் மறைக்கிறாங்களோ, நம்ம இதை சொல்லிட்டோம்னா அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுவாங்களே என்கின்ற மாதிரியாக அங்கே நடப்பதை நமக்கு தெரியாமல் மறைக்கிறார்களோ என்கின்ற அமைப்பு இருக்கும். ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். பிள்ளைங்க வந்து எல்லாத்தையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனையின் மூலமாக பெரிய அளவில் நஷ்டங்கள், கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு இருக்காது என்பதை கண்டிப்பாக உறுதிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல கண்டிப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை இப்படி செய்ய முடியாமல் போயிடுமோ, அந்த விஷயத்தை இப்படி செய்ய முடியாமல் போயிடுமோ, அல்லது இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்கின்ற மாதிரியான உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த நோக்கங்கள், அதை அப்படியே நடத்தி காட்டுவது போன்ற ஒரு திண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மன அப்படியே தைரிய அமைப்புகள் வரக்கூடிய, எதிலும் சிறப்புகள் இருக்கக்கூடிய, எதிலும் நேர்மையான முறையில் எல்லாவற்றையும் நடத்தி காட்டக்கூடிய பண்பு இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய வீடு, வாகனம், அம்மா மற்றும் தன் சுகம், கல்வி போன்றவைகளை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவகத்தில் இப்போ 5 கிரகங்கள் ஒன்று கூடியிருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையாகி இருப்பது ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்துல சனி வந்துட்டாங்களே, அஸ்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே, ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டத்தை கொடுத்துருவாரா, இதுவரைக்கும் பெருசாக நமக்கு முன்னேற்றம் இல்லை, இனிமேல் சனி கெடுத்து என்ன ஆக போகுது என்கின்ற மாதிரியாக ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய ராசிநாதனாகிய குருவின் ஒரு சுப வீட்டில் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய அளவில் சோதனைகளை, சாதகமற்ற தன்மைகளை, கெட்டதுகளை கொடுத்து விட மாட்டார் என்பது தான் உண்மை. அதை விட மிகப்பெரிய அளவில் சொல்லப்போனால் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போவது என்பது சகல விதத்திலையும் தனுசு ராசிக்காரர்களை இப்போ இருக்கின்ற வியாபாரத்தில் சரியில்லாத தன்மை, தொழில்
தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாத அமைப்பு, வேலையில் ஒரு பிடிப்பில்லாத தன்மை, முக்கியமாக கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவுகள், அவரவருடைய ஜாதக பலனுக்கேற்றாற் போல ஒரு 40, 50, 60 வயதுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தனுசு ராசிக்காரமே இந்த 3 விஷயங்களில் சிக்கல்களில் இருக்கிறார் என்பது தான் உண்மை. ஒன்று, கடன் தொல்லை போட்டு படுத்தி எடுக்கிறது. மாத வருமானம் அப்படியே வட்டி கட்டுறதுக்கும் ஏதேனும் ஒரு நிலையில் அசலே அடைய மாட்டேங்குது, வட்டியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், இந்த மாதிரியான தொல்லைகள். அல்லது உடல்நிலை நம்முடைய ஆர்வத்திற்கேற்ப மன ஓட்டத்திற்கேற்ப ஒத்துழைக்க மாட்டேங்குது, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, மாசமான ஆஸ்பத்திரி செலவு இவ்வளவு எடுத்து வைக்க வேண்டியிருக்குது. அல்லது எதிர்ப்புகள்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்ல அதை அவங்க சரியாக புரிஞ்சிக்காம நீ என்ன பெரியாளா என்கின்ற மாதிரியாக எதிர்ப்புகள் இப்போது அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்மையிலேயே இருக்குங்க. ஆனால் இவைகள் எல்லாமே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு. அடுத்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் விளைவாக எல்லா விதமான அமைப்புகளும் இப்போது அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சி அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலைமை தாங்க தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்கும் இருக்குது. அதற்கடுத்து 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு ராகு கேது நடக்கப் போகிறது. ஆகவே இப்போது மாறி இருக்கின்ற சனி பெயர்ச்சி என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்து சனி பெயர்ச்சியை பற்றி பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் எல்லா நிலைமைகளும் நன்றாக இருக்கிறது என்கின்ற திருப்தி அடையக்கூடிய யோக நாள் தாங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நாள். மகர ராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான ஒரு நாளாக இந்த நாளை சொல்லலாங்க. ஒரு வாரத்திற்கு முன்னாடி நடந்த சனிப்பெயர்ச்சியில் முற்றிலுமாக உங்களுக்கு இந்த 7.5 சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு விலகிடுச்சுங்க. மனசும் உடம்பும் குடும்பமும் வேலை தொழில் போன்றவைகள் எல்லாம் ஒரு உற்சாக துள்ளல்களோடு நடக்கக்கூடிய, எல்லாம் பரவாயில்லப்பா இருட்டிலிருந்து வெளியே வந்துட்டப்பா என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நற்சூழல்கள் உங்களை சுற்றி உருவாகக்கூடிய, ஒரு தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் உண்டாக போதுன்னு வச்சுக்கோங்களேன், மெதுவாக தான் நடக்கும். ஆனால் ஐயா ஒரு வாரம் ஆச்சு ஒன்றும் நடக்கலேன்னு பார்த்தா கூட நான் அடிக்கடி சொல்வதை போல கெடுதல் உடனடியாக நடக்கும். ஆனால் நல்லவைகள் நிதானமாகத்தான் நடக்க வேண்டும் என்பதற்கெனங்க நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல சூரியன் சனி ராகு போன்ற பாவர்கள் இருப்பது என்பது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. சூரியன் இருப்பதால் என்ன நடக்கும்? எதிர்பாராத ஒரு நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்தில் இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். எல்லா நிலைமைகளையும் ஒரு உயர் நிலையில் இருக்கக்கூடியவர், நம்மை விட ஒரு பணத்தில் உயர்ந்தவர், அதிகாரத்தில் உயர்ந்தவர், ஒரு செல்வாக்கு மிக்கவருடைய ஒரு அறிமுகம் டக்குன்னு ஒரு விதத்தில் கிடைச்சி அவர் மனசில் நம்ம விழுந்து அவர் மூலமான ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சரிபாதி மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக இருக்குங்க. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது வாய்ப்புகளை அப்படியே நமக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இது வரைக்கும் பாருங்கள், முளைச்சா கூட யாரும் பெருசாக நல்லா இருந்துடுறது இல்லைங்க. ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, அதுதானங்க உண்மை. அப்போ நமக்கு இது வரைக்கும் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்த நிலைமைகள்லாம் ஒரு வாரமாகவே மாறிடுச்சுங்க. உழைச்சி கஷ்டப்படுறேன் ஆனாலும் முன்னேறலன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட உழைப்பிற்கேற்ற அளவுக்கு அதிர்ஷ்டமும் சேர்ந்து அப்படியே முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள், ஒரு படிப்படியாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. கடந்த காலத்தில் பண தொல்லைகளால் கவலைப்பட்டவங்க, பண வருமானம் இல்லை, கடன் தொல்லைகள் ஜாஸ்தியாக இருக்குது, வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறது, என்ன செய்கிறதுன்னு தெரில, குழந்தைக்கு அவ்வளோ ஃபீஸ் கட்டணும், குழந்தைக்கு இப்படி பண்ணணும், கணவனுக்கு இப்படி, மனைவிக்கு எப்படின்னு குடும்ப கவலைகள்லேயே பொருளாதார பற்றாக்குறை காரணமாக மன உளைச்சல்களில் இருந்து வந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் பொருளாதார முன்னேற்றம், தொழில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் இந்த மாதமே கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. வியாபாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், எந்த தொழிலில் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் உச்சத்திற்கு போகக்கூடிய அமைப்பில் ஒரு சரளமான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாளை மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் சொல்லலாங்க. கடந்த 7.5 வருடமாக இருந்து வந்த ஒரு நெகட்டிவ் தன்மை என்பது விலகிவிட்டதால் எதையும் சரியாக முயற்சி செய்து பார்ப்போமே என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய, ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய, எதிலும் ஒரு அசால்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நாளும் இந்த வாரமும் இந்த மாதமும்னே சொல்லிடலாங்க இனிமேல். கும்பராசிக்காரர்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தை அமைத்து தரக்கூடிய, சொல்லை காப்பாற்றக்கூடிய 2ஆம் பாவகத்தில் இன்றைக்கு 5 கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. போன வாரத்தில் தான் சனி பயிற்சி நடந்தது. இதன் மூலமாக உங்களை பிடிச்சிருந்த ஜென்ம சனி விலகினதுன்றது ஒரு பெரிய ரிலீஃப் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே.
இதனால் வரைக்கும் ஒரு மத்தியம பருவத்தில் 20 வயதிலிருந்து 40 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அடிமேல் அடி விழுந்து ஒரு 2 வருஷங்களாக இடி 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 எந்த பக்கம் திரும்பின பக்கம் எல்லாம் இடி இடித்து கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் ஒரு வாரமாகவே மாறி கொஞ்சம் மனசு சாந்தப்படக்கூடிய, மனசில் தைரியம் வரக்கூடிய சில நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக வருங்க. அதுலேயும் குறிப்பாக இளைய பருவத்தினரை பெரிய அளவில் சோதனை இந்த ஜென்மச்சனி பண்ணிடுச்சு. எந்தெந்த இடத்துல நீங்கள் தோற்கக்கூடாதோ, எந்தெந்த இடத்துல கெட்ட பேர் எடுக்கக்கூடாதோ அவைகள் எல்லாமே அப்படியே முயற்சிகள் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகி போனது எல்லாமே கடந்த காலம், கடந்த வாரம் அப்படிங்கிறத முழுமையாக நினச்சி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த மாற்றம் நல்லா இருக்குங்க. இது வரைக்குமே 2 நாளுக்குடையவர்கள் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. அதை விட மிகப்பெரிய விஷயமாக பாபர் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இப்போது நீச்சனாக 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது கடந்த காலத்தில் சம்பாதிக்க முடியாமல் இருந்தது, திறமையை காட்ட முடியாமல் இருந்தது, பணம் வராமல் இருந்தது, கடன் அமைப்புகள் இருந்தது, எல்லாவற்றையும் மாற்றி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. தனம் வரப்போகிறது, குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. கடந்த வாரம், கடந்த வருடம் போன்ற அமைப்புகளில் கணவன் மனைவி சேர முடியாமல் இருந்து வந்த அத்தனை சூழலும், மகன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம் என்கின்ற நிலைமையாக குடும்பமே ஒரு சிதறி போயிருந்த நிலைமைகள், சூழ்நிலைகள் எல்லாமே இனிமே கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருந்தவங்க எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில் இனிமே நல்ல நிம்மதிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போலவே இங்கிருந்து தூர இடங்களுக்கு போக வேணும்னு நினச்சிருந்தவங்க, விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் சரியாக இல்லை, அல்லது அங்கிருந்து வேலைக்கான ஒரு அனுமதி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரலை, இந்த மாதிரியான தடங்கலாகி போயிருந்த அத்தனை விஷயங்களும் இனிமேல் கிடைத்து நீங்கள் வெளிநாடு, வெளிமாநிலம் போவதற்கான, ஏன்னா அங்கே போனால் தானே சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி இங்கே இருக்கிற பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம ஊரில் சம்பாரித்தா பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது, அங்கேருந்து சம்பாரிச்சுட்டு வந்தால் தான் குடும்பம் இனிமேல் தலை நிமிரும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இனிமேல் எண்ணம் பலிக்கக்கூடிய, சந்தோஷங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு முன்னேற்றம் உள்ள திருப்பு முனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு திருப்பு முனைகள், ஏதேனும் ஒரு நல்ல அறிமுகம், நல்ல எண்ணங்கள் மனசுக்குள்ளேயே வர்றது, சந்தோஷம், தெளிவு போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஜென்மச்சனி விலகிவிட்ட அருமையான நல்ல நாளுங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே 5 கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய குழப்பமான நாட்களாக இந்த நாட்கள் அமையுங்க. உண்மையை சொல்லப்போனால் சனி, ராகு, சூரியன் ஆகின்ற 3 பாபர்களும், புதனையும் சுக்கிரனையும் விட்டுருவோம், 5 கிரகம் கூடியிருக்கு. அதில் 3 கிரகம் சூரியன், புதன், சனி, ராகு என்பதால் ஏதேனும் ஒரு நிலையில் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி நடக்கிறதோ அந்த தசாபுக்திக்கேற்ப ஒரு தெளிவற்ற, எதையுமே முடிவுகள் எடுக்க முடியாமல் குழப்பம்னு சொல்லுவோமே, குழப்பமும் தெளிவற்ற ரெண்டும் ஒரே வார்த்தை தானங்களே, இந்த மாதிரியான மனசு கொஞ்சம் கலங்கி போய் இந்த பக்கம் போகிறதா, அந்த பக்கம் போகிறதா, இதை செய்கிறதா, அதை செய்கிறதா என்கின்ற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. கடந்த வாரம் ஜென்மச்சனி, அப்படியே கடந்த வாரம் நடந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ஜென்மச்சனி இப்போது ஆரம்பித்திருக்கிறது. ஜென்மச்சனியில் என்னங்க நடக்கும்? நம்முடைய மனசை குழப்பி விட்டுட்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை, தவறான இடத்துல வரக்கூடிய அமைப்பு, கூடா நட்பு கேடாய் முடியும் என்கின்ற ஒரு சூழல், அல்லது எதிர்பாலினத்தவரிடமிருந்து ஏமாற்றம், ஆணுக்கு பெண்ணால் ஏமாற்றம், பெண்ணுக்கு ஆணால் ஏமாற்றம், காதல் என்கின்ற தன்மையினுடைய உண்மை பரிமாணம் என்ன என்பது புரியக்கூடிய ஒரு தன்மை, கணவன் மனைவிக்குள்ளேயே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சூழ்நிலைகளில் அவர் எப்படி இவர் எப்படி என்பதை அப்படியே நம்ம முற்றாக தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், சுருக்கமாக மன அழுத்தம், எங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிங்கிறத சனி பகவான் நம்மளை விட அதிகமாக தெரிஞ்சவர். நம்ம உடம்பை பற்றி நமக்கே தெரியாது, ஆனால் சனிக்கு ரொம்ப தெரியும், உடம்பில் எங்கே அடித்தா வலிக்கும், மனசில் எங்கே அடித்தா வலிக்கும்னு. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் கூட நல்ல வேலையாக பாருங்கள், மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே எதையும் தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் கூட 9ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறார் என்பதால் அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் பெரிய அளவில் குறை இல்லைங்க, பணவரவுக்கும் பெரிய அளவில் கண்டிப்பாக குறை இருக்காது. அதுலேயும் கூடுதலாக சொல்லப்போனால் 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிர்ஷ்ட நிகழ்வுகள், வாழ்க்கைக்கு 50 வயசுக்கு மேலே என்ன தேவை, 50 வயசுக்கு மேலே தான் வீடு பற்றின யோசனைகளே வருதுங்க, பிள்ளைங்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், அவர்களுக்கு எதிர்காலத்திற்கு இதை கொடுத்து வைக்கணும் என்கின்ற மாதிரியாக இன்னும் செட்டில் ஆகாத விஷயங்கள் எல்லாத்தையுமே 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் அப்படியே நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடிய தன்மை என ஒரு மாதிரியாக
சிறப்பு பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் ராசியில் உச்ச சுக்கிரன் வலிமையாக இருப்பதால் எந்த ஒரு நிலைமையிலையும் தன்னுடைய தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காத ஒரு நிலைமை, பரிவர்த்தனையான குருவின் மூலமாக எதையும் சமாளித்து கொள்ள முடிய அற்புதமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான சந்தேகமாக, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த படிப்பு தான் படிப்பாங்களா, இந்த வேலைக்கு தான் போவாங்களான்றதை துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னா, ஜோதிடத்தில் என்ன படிப்பு படிப்பாங்க, எந்த வேலைக்கு போவாங்கன்னு ஓரளவிற்கு துல்லியமாக சர்வ நிச்சயமாக சொல்ல முடியுங்க. அதில் என்ன சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உதாரணமாக சூரியனுடைய நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுடைய தொழிலான அரசு வேலையைத்தான் பார்ப்பாங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா இப்போ மேஷராசியில் ஒருத்தர் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம், அல்லது ரிஷபராசியிலே பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததுனாலேயே மட்டுமே அவருக்கு அரசு வேலை கிடைத்து விடாது. அதை விட மிக முக்கியமாக அவருக்கு அரசு வேலை பற்றிய எண்ணங்கள் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே நேரத்தில் இந்த நட்சத்திரங்களுக்கும் மேலான, நட்சத்திரங்களை விட பலன் தரக்கூடிய கிரகமான சூரியன், அரசு வேலைக்கு காரக கிரகமான சூரியன் சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலேயோ குருவின் பார்வையிலேயோ இருக்கும் பொழுது அவருடைய வீடான சிம்ம வீடு, அதாவது ராஜராசியான சிம்ம வீடும் சுபத்துவமாக இருந்தாலே ஒருவருக்கு அரசு வேலை கண்டிப்பாக எண்ணங்கள், முயற்சிகள் எல்லாம் வரும். தசாபுக்திகள் ஒத்துழைக்குமாயின் அரசு வேலைனாலே ஒரு 30-35 வருஷம் அப்படியே ஒரு சம்பளம் கிடைச்சிருதில்ல, மாதம் 31ஆம் தேதி. ஆனால் எது எப்படி போனாலும் வருமானம் என்பது நிலைத்தன்மை கொண்டதாக இருக்கிறது இல்லையா? இந்த மாதிரியான தசாபுக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கும் போது அவருடைய ஜாதகத்துடைய குவாலிட்டி கேட்டார் போல உயர் பதவியோ சாதாரண பதவியோ கண்டிப்பாக கிடைச்சிருங்க. நட்சத்திரங்களுக்குள்ள எந்த விதமான தன்மைகள் இல்லை என்பது தாங்க உண்மை. அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குழந்தை இந்த படிப்பைத்தான் படிப்பாரா? உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அது அப்படியே வேண்டாங்க. மூல நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், எந்த ஒரு நட்சத்திரத்திலையும் பிறந்தவர் ஆடிட்டராக ஆவாரா, கம்ப்யூட்டராக வருவாரா, குறிப்பாக மருத்துவராக வருவாரா, அல்லது செவ்வாயின் நட்சத்திரங்கள்னு சொல்லப்படக்கூடிய மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவர் மருத்துவராக வருவாரானா கண்டிப்பாக கிடையாதுங்க. செவ்வாய் என்கின்ற மருத்துவ கிரகம் ஒரு சுபத்துவமாக வளர்வரை சந்திரனோடு இணைந்து குருவின் பார்வை, சுக்கிரனுடைய பார்வை அமைப்புகளில் இருந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் மட்டுமே ஒருவருக்கு மருத்துவராகக்கூடிய நீட்டு சம்பந்தப்பட்ட படிப்பில் ஆர்வம் கண்டிப்பாக வரும். அவருடைய எல்லாருமே டாக்டர் ஆயிடுறது இல்லைங்க. அவருடைய லக்னம், லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து, அவருடைய ஜாதகத்துடைய டோட்டல் ஒரு வலிமையான ஒரு அமைப்புகளையும் பொறுத்து, தசாபுக்தி அமைப்புகளையும் இணைத்து அங்கே அவர் இந்த செவ்வாயின் சுபத்துவத்தினால் மருத்துவராவார் அப்படின்னு சொல்லிட முடியுமே தவிர, எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால டாக்டர் ஆவார்னு சொல்ல முடியாதுங்க. இதே மாதிரி தான் சிஏ படிப்புன்னு வச்சுக்கோங்க. ஒரு கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு, நிறைய பேர் இப்போ போகின்ற ஐடி துறைகளுக்கு அதிபதியாக சொல்லக்கூடியவர் எந்த நட்சத்திரமும் கிடையாதுங்க. ஆனால் அதை கிரகத்தை வச்சு கண்டிப்பாக சொல்லிடலாங்க. புதன் கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்குமாயின், புதன் சந்திர அதியோகத்திலிருந்து அல்லது சந்திரனுக்கு நேரெதிரே இருந்து அதைவிட சுக்கிரனோடு இணைந்து நெருக்கமாக இருந்து குரு தொடர்போடு, குருவின் பார்வை, இணைவு போன்றவைகளோடு இருக்கும் பொழுது ஒருவருக்கு கம்ப்யூட்டர், கணக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அல்லது இணையம்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிகமான நாட்டம் இருக்கும். அதன் மூலமாக அவர் சம்பாதிக்கக்கூடிய சூழல்கள் ஐடி துறையில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஆக நட்சத்திரங்களை வைத்து எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு படிப்பையும் கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. அதே நேரத்தில் ஒரு கிரகம் சுபத்துவமாக பாவத்துவமாக இருக்கிறத வச்சு அவருடைய எண்ணங்கள், அவருடைய தொழில்கள், அவருடைய கல்வி முறையை நிச்சயமாக சொல்ல முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.